சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம். நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாய. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது ரசிக்க இருக்கக்கூடியது தேவார பாடல் பெற்ற சிறப்பு தலமாகிய சோற்றுத்துறை நாதர் என்கின்ற திருச்சொற்றுத்துறை ஈஸ்வரன் பற்றித்தான் ஆகும். இங்குள்ள கோயில் அருள்மிகு சோற்றுத்துறை நாதர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு சிவாலயமாகும். சோற்றுத்துறை நாதர், ஓதவனேஸ்வரர், தொலையாச்செல்வநாதர் என்று இந்த இறைவனை வழிபடு அழைக்கின்றார்கள். இது சுமார் 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன் பழமையானதாகும். திருச்சோற்றுத்துறை என்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். உள்ளே நுழைந்ததும் பெரிய பிரகாரம், அதன் தென்கிழக்கு பகுதியில் தனி கோயிலாக அம்பாள் சன்னதி கிழக்கு பார்த்துள்ளது. மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் ஒப்பிலாம்பிகை இவருக்கு அன்னபூரணி என்ற பெயரும் உண்டு. அம்மையை உளமாறு உருகி வழிபட்டால் வறுமையும் பிணியும் விலகிவிடும். ராஜகோபுர வாயிலில் ஒரு புறம் விநாயகர், மறுபுறம் முருகன். அடுத்துள்ள பெரிய மண்டபத்தில் வலப்பக்கம் நடராஜ சபை. இந்த மண்டப பகுதியிலிருந்து நேரே மூலவர் சன்னதிக்குள் நுழைந்து விடலாம். தெற்கு பிரகாரத்துக்குள் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு தனிச்சன்னதி உள்ளது. அங்கே ஆறுவர் இருக்கின்றார். அதற்கு தெற்காக கிழக்கு பார்த்தபடி மகாவிஷ்ணு, அடுத்து கௌதமர் வழிபட்ட காட்சியை விளக்கும் சிற்பம் ஆகியவற்றை காணலாம். அதிகார நந்தியை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் மகாமண்டபம், அர்த்த மண்டபம் தாண்டி உள்ளே நோக்கினால் அருள்மிகு சோற்றுத்துறைநாதர் என்னும் தொலையாச்செல்வர் அருள்பாலிக்கின்றார். இந்த தலை இறைவனை வழிவிடும் அடியார்களின் பசிப்பணி தீர இறைவன் சோறு வழங்குவன் என்னும் பொருளை தருவதுடன் உயிரை பற்றிய பிறவிப்பிணி தீர ஈடுபேறு தருவன் என்ற பொருளும் உண்டு. அருளாளருக்கு அட்சயபாத்திரம் அருளிய சிவருமான் எழுந்தருளியிருக்கும் இந்த ஸ்தலமே 7 தலங்களில் ஒன்றான திருச்சோற்றுத்துறை ஆகும். திருவையாற்றில் தொடங்கி திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை என்ற சப்தஸ்தான ஸ்தலங்களில் இது 3வதாக அமைந்திருக்கின்றது. இது அடியவரது பசிப்பிணியை போக்க உணவு வழங்கிய இறைவன் எழுந்தருளிய ஸ்தவம் என்பதால் இந்த ஊருக்கு திருச்சோற்றுத்துறை என்று வழங்கப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களை, சப்தஸ்தானங்களை தரிசிக்க வரும்போது இந்த கோயிலை அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரரமாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காலை எழுந்து கடிமலர் தூயனதாம் கொணர்ந்து, காலை எழுந்து கடிமலர் தூயனதாம் கொணர்ந்து, மேலை அமரர் விரும்பும் இடம் விரையால் மலிந்த, மேலை அமரர் விரும்பும் இடம் விரையான் மலிந்த, சோலை மணம் கமழ் சோற்று துறை உறைவார் சடை மேல், சோலை மணம் கமழ் சோற்று துறை உறைவார் சடை மேல்,
மாலை மதியமல்ரோயம் பிரானுக்கு அழகியதே மாலை மதியமல்ரோயம் பிரானுக்கு அழகியதே வண்டனை கொள்கையும் வள்ளியும் மத்தமும் வாழறவும் கொண்டனைந்தேறு முடிவுடையான் குறை சேர்கழற்கே தொண்டனைந்தாடிய சோற்று துறை உரைவார் சடை மேல் வெள்தலை மாலையல்ரோயம் பிரானுக்கு அழகியதே இலங்கை கிரைவல் 20 தோலும் முடி நெறிய கலங்க விரலினால் ஊன்றி அவனை கருத்தழித்த துலங்கள் மழுவினல் சோற்று துறை உரைவார் சடை மேல் இலங்கு மதியமல்ரோயம் பிரானுக்கு அழகியதே திருச்சிற்றம்பலம். ஆதி நீயே நாளும் ஆகம் நீயே அதிகாரம் நீயே ஆலயஹாரம் நீயே சேனை நீயே காக்கும் வேலும் நீயே செந்தூரன் நீயே செந்தில் நாதன் நீயே ஓமெனும் பிரணவ மந்திர கந்தனே என் முருகனே யாவும் நீ என யாக்கை உனக்கு நாளும் காத்திடு குமரனே அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே அறுபடைக்கும் முதல்வன் நீயே செந்தில் ஆண்டவ தெய்வமே செந்தில் ஆண்டவ தெய்வமே சரவண பவகுகனும் நீயே ஆறுமுகத்தின் பார்வையே ஆதி நீயே அந்த நீயே செந்தில் ஆண்டவ தெய்வமே செந்தில் ஆண்டவ தெய்வமே ஆதி நீயே. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும் எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.